இந்த டேபிள் வந்து வெல்டிங் வேலை பார்க்குறதுக்கு, ஃப்ரேம் போடுறதுக்கு, செட்டிங்க்கு, கிரைண்டிங் பண்ணுறதுக்கு, எஸ்எஸ் கேட்டு இதெல்லாம் வச்சு மேலே வச்சு பாலிஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இது ஒரு 10க்கு 10 சின்ன வெல்டிங் பட்டையாக இருக்கிறவங்களுக்கு அது இடத்த அடைச்சிடும், முக்கால்வாசி இடத்த அடைச்சிடும். இதை யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இப்போ இந்த போல்ட் நட்டு டைப்பில் கழட்டி மாட்டுற மாதிரி செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்ப தூக்கி ஓரங்கட்டி வச்சிடலாம். அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் எல்லாம் லூஸாக போட்டு பண்ணாமல் கரெக்ட் சைஸில் போட்டால் தான் அந்த சேக் இருக்காது. அதே மாதிரி இந்த 4 ஃப்ரேமும் எந்த இடத்துல மாற்றி போட்டாலும் சேர்கிற அளவுக்கு அவ்வளோ கரெக்டாக செய்யணும், அக்யூரேட்டாக. அப்படி செஞ்சிங்கன்னா தான் அந்த சேக் இருக்காது, யூஸ் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். இல்லைனா ஒன்று மாற்றி ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு அதிலெல்லாம் இடைஞ்சல்லாம் இருக்கும். நல்லா டைட் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தூக்கி அது ஒரு ஃப்ரேம் போடுறோம், அது மட்டம் பார்த்து மேலேயே மட்டம் பார்த்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் போடுறது, டிசைன் பண்ணுறது, செட்டிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணலாம், கிரைண்டிங் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஷேக் மட்டும் ஆகக்கூடாது. அந்த ஷேக் ஆனிச்சுன்னா அந்த இது வராது. அப்படியே இந்த இது மாதிரி ஏறி மேலே வந்து நடந்திங்கன்னா அந்த ஜோடி கொஞ்சம் கூட ஷேக்கிங் தெரியாமல் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம்.